வணக்கம் மக்களே. நான் உங்கள் மாலா திருப்பூர்லேருந்து. இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன பேச வந்தேன்னா, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ், அதாவது நம்ம நான் சொல்லலை, பசங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரையுமே அப்பா படுற கஷ்டத்தை யாரும் நேரில் பார்க்குறதில்ல. என்னென்னா விஷயம் பார்த்தீங்கன்னா, தான் அப்பா கஷ்டப்படுறத வெளியே காட்டிக்கிறது கிடையாது. ஏன்னா ஆண் பையன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறோம், அப்பா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எதுவுமே தெரியாமல் அவரை வாயாங்கிறதும் போயாங்கிறதும், அவர் முன்னாடியே அவரை 4 பேர்த்து முன்னாடி பேசுகிறதும், அவரை மரியாதை கொடுக்காம பண்ணுறதும் நமக்கு நல்லா கெத்தாக தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் அனுபவிச்சது சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் இல்லாத போது தான் எனக்கு அது ஒரு உண்மை புரிஞ்சுது. அவர் இருக்கும்போது என்னென்னா சொந்தக்காரங்கள்லாம் இது வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. ஆனால் இப்போல்லாம் எவன் வேணா வரான், எவன் வேணா போகிறான், சொத்தில் பங்கு கேட்குறான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பார்த்தா கேட்டால் நான் பங்காளிங்கிறானுங்க, என்னங்கிறானுங்க. அதான் மக்களே, உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை. அப்பான்னு ஒருத்தங்க இல்லைன்னா நம்ம யாருமே ஒரு இல்லை, வெறும் டெஸ்ட்டு தான் நம்ம. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்பா இருக்கும்போதே எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ, எவ்வளோ மெமரிஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவரை கூட கலெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் இல்லாத போது, அவர் இருக்கும்போது எனக்கு புரியலை. இப்போ ஒரு நாள் கஷ்டமாக தான் இருக்குது. அழுக வரும் அப்பப்பெல்லாம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அது என்னென்னா, இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதான் உண்மை. ஸோ திங்க் அபவுட் இட். பெற்றவன் மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே.